அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்குவது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து உள்ளோம் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்த்தாய் வாழ்த்து முதன்மையாக பாடப்பட வேண்டும் என்பது எங்களின் நிலைப்பாடு என கூறினார். மாண்புமிகு முதல்வர் அவர்கள்கிட்ட பல கோரிக்கைகளை நான் முன்வைத்து இருக்கிறேன். அதில் அந்த கோரிக்கைகளை முன்வைத்து அதற்கான தரவுகளையும் கொடுத்திருக்கிறேன். நம்முடைய பள்ளிக்கூட குழந்தைகள் அரசு பள்ளிகளினுடைய அந்த சீருடைகளை எப்படி மேம்படுத்தலாம், இந்த காலை உணவு கிட்டத்தட்ட சற்றப்போ ஒரு மாணவனுக்கு 11 ரூபா 50 பைசா தான் தராங்க சற்றொப்ப. அது இன்றைக்கி ஒரு மேகி பாக்கெட்டே 10 ரூபா கிட்டத்தட்ட விற்கிது. அதுக்கப்புறமேட்டு உப்புமா, கோதுமை உப்புமா, ரவா உப்புமா, இந்த உப்புமாலேருந்து என்றைக்கு எங்கள் குழந்தைகள் விடுதலை கிடைக்க போகுதுன்னு தெரில. அதனால் அந்த காலை உணவை ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் அறுசுவை நிறைந்ததாகவும் எப்படி மாற்றலாம். அதே மாதிரி எல்லாரும் நீதி கட்சி உணவு கொண்டு வந்தது, காமராஜர் ஆட்சி அது மதிய உணவாக்கியது, கலைஞர் ஐயா அவர்கள் இதில் முட்டை கொண்டு வந்தார், புரட்சித் தலைவர் அந்த சத்துணவாயை மாற்றினார், அம்மா அவர்கள் வாரந்தோறும் முட்டை கொண்டு வந்தாங்க, பல மாற்றங்கள் நிகழ்ந்தது. அது மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்தது, அது மாதிரி வாரத்திற்கு ஒரு முறை சிக்கன் பிரியாணி போடலாமே என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன். அது பல துறைகள் சம்பந்தப்பட்டது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை குறித்து பரிசீலனை செய்வதாக கூறியிருக்கிறார்.